ஓகே. அப்ப உங்களுக்கு தெரியும் முதலாவதுக்கு வந்து மூன்றாவது விடையும் ஒத்தது காணப்படும். அடுத்தது இரண்டாவது விடையும் சரி. அடுத்தது பாருங்க, மூன்றாம் நாலாம் வினாக்களில் அடைப்புக்குள் இருக்கும் கூட்டத்துடன் சேர்ப்பதற்கு மிகவும் பொருத்தமானது. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் இதுக்குள்ள இருக்கிறது எல்லாமே தாவர உண்ணியம். அப்ப இதுக்குள்ள இருக்கிற தாவர உண்ணியம் எதென்று பார்க்கணும். இதுல இருக்கிறது எல்லாம் இசைக்கருவியல். அப்ப இதுக்குள்ள இருக்கிற இசைக்கருவி எதென்று பார்க்கணும். ஆகவே அதுக்கு சரியான விடை மாடும், அடுத்ததுக்கு வயலினும் வரும். அடுத்த கேள்வி, அஞ்சாவது கேள்வி. ஏபி ஆகிய உருக்களில் காணப்படும் வேறுபாடுகள் எத்தனை என்று சொல்லி கேட்கிறாங்க. இதுல ரெண்டையும் நாங்க ஒப்பிடுவோம். ஒப்பிட்டு பார்த்தோம் என்று சொன்னா பாத்தீங்கன்னு சொன்னா இதுல இந்த பட் ஒண்ணு இல்லை, இதுல இந்த சதுரம் இல்லை, இதுல இந்த இது இல்லை, இந்த டெலிபோன் வயர் இல்லை. அப்ப இப்படி பார்த்தோம்னு சொன்னா ரெண்டை விட கூட தான் அதுல இருக்குது. அதே போல சிடி ஆகிய உருக்களில் எத்தனை வித்தியாசம் என்று பாருங்க. முதலாவது பாத்தீங்கன்னு சொன்னா கண்ணுல ஒரு வித்தியாசம் இருக்கு. வழியா பாருங்க, சொல்ல சொல்ல வழியா பாத்துக்கணும். இந்த கண் ஒரு வித்தியாசம். அதே போல பாத்தீங்கன்னா இந்த இறக்கையில ஒரு வித்தியாசம். அடுத்து இந்த காலில் ஒரு வித்தியாசம் இருக்கு. இந்த சொண்டு இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு வித்தியாசம். அதுல இந்த இறக்கையில பார்த்தாலும் விடை கூட தான் இருக்கு. அப்ப அதுல இருக்கிற அதிகமான விடை எதுன்னு பாத்தீங்கன்னு சொன்னா 4ஆக இருக்கு. இத பாருங்க, இதுக்கு ஷார்ட்கட் ரெண்டா, இது நிலைக்குத்தாவும் ரெண்டா பிரிபட்டிருக்குது, கிடையாவும் ரெண்டா பிரிபட்டிருக்கு. அப்படின்னு சொன்னா இதுக்கு மேலிருந்து நிரலாக 1 2 இது ரெண்டையும் கூட்டுனீங்கன்னு சொன்னா 3 பேர். அதே போல கிடையாக இருக்கிறது, கிடையா ரெண்டா தான் பிரிபட்டிருக்கு. அப்ப அதையும் 1 2 போடுது, ஒன்றையும் ரெண்டையும் கூட்டுங்க 3. இந்த மூண்டையும் இந்த மூண்டையும் பெருக்கி விட்டீங்கன்னு சொன்னா விடை 9. இதுதான் இதுக்குரிய ஷார்ட்கட். அடுத்த யாருக்கும் டவுட் என்றால் நீ படிக்கணும். 9080 9080 என்று சொல்லக்குள்ள 9080 இதை எண் சட்டத்துல கேட்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், இந்த 100னிடமும் 1னிடமும் பூஜ்ஜியமா வரும். 100னிடமும் 1னிடமும் பூஜ்ஜியம், 100னிடமும் 1னிடம் பூஜ்ஜியமா இல்ல, 100னிடமும் 1னிடம் பூஜ்ஜியமா இல்ல. அப்ப முதலாவது சரி. இதுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா முதலாவது விடை வேணும். இரண்டாவது படம் அதே மாதிரி தான் இருக்குது. அப்ப ஏன் அது வராதுன்னு கேட்டா இங்க பாருங்க, ரெண்டு கோடும் ஜாயிண்ட் ஆயிருக்கு. அதால அதுக்கு 9க்கு முதலாவது விடை சரி. அதே போல 10வதுக்கு நான் கேறி பார்த்தோம்னு சொன்னா அதே போல இருக்கிறது எதென்று சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா 2வது விடை சரி. அது நீங்க கேறி பாத்தீங்கன்னு சொன்னா சரி. இதுல சில நுணுக்கங்கள் இருக்கு பிள்ளைங்களா. இது 2 இதுல பாத்தீங்கன்னு சொன்னா 2 4 6 8 10 12 14 16 18 இதுல 20 வரும். இது எப்படி என்று பாருங்க, இதுல 2 இருக்கு, இதுல 3 இருக்கு, ரெண்டையும் கூட்டி இங்க 5 வருது. இதுல 3 இருக்கு, இதுல 3 இருக்கு, ரெண்டையும் கூட்டி இதுல 6 வருது. இதுல 1 இதுல 4 என்று சொன்னா ரெண்டையும் கூட்டுனா 5. இங்க பாருங்க, இதுல அரைப்பங்கு கேட்டிருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும் அரைப்பங்குன்னு சொன்னா 6 3க்கு நிலைத்தி இருக்கணும். இது பிள்ளை, இது கால் பங்கு கேட்டிருக்கிறாங்க. மொத்தம் 8 இருக்கு, 8ல 2 நிலைத்தப்பட்டா கால் பங்கு தான். ஆகவே விடை சரி. இதுல யாருக்கும் டவுட் நிப்பாட்டி கேட்கலாம், நான் ரிப்பீட் பண்ணி சொல்லி தருவேன். சரி, பேசாம இருந்தீங்களோ ஒன்றும் செய்யலாம் போயிருக்கீங்க. அடுத்தது கவனிங்க, 1 கிலோகிராம் 200 கிராம் விலை 300 ரூபாய். அப்ப 100 கிராம் விலை எவ்வளவு கேட்கிறாங்க. வடிவா கவனிச்சு கொள்ளுங்க. 1 கிலோகிராம்ல 1000 கிராம் இருக்கு. ஏன்னா அப்ப அப்படித்தானே. அப்ப 1 கிலோல 1000 கிராம் என்று சொன்னா 200 கிராமையும் கூட்டி விட்டா 1200 கிராம் விலை, 1200 கிராம் விலை எவ்வளவு சொன்னா 300 ரூபாய்.
இப்ப 1200 அரைவாசி எவ்வளவு? 600 கிராம். 600 கிராம் விலை எவ்வளவா இருக்கு? 300 அரைவாசி 180 இருக்கு. 600 அரைவாசி சரி. இது இன்னொரு வழியும் இருக்கு சொல்லித்தாரு. இது அரைவாசி கண்டு செய்யற மெத்தட் இன்னொரு மெத்தட்டும் இருக்குன்னு சொல்லித்தாரு. 75 ரூபா. இது ஒன்றும் இல்ல பிள்ளைகள். 1200 கிராம் அரைவாசி 600, 600 அரைவாசி 300. 300 வந்து 100 கிராம் தானே கேட்டிருக்கிறாங்க. வழியா கவனிச்சு கொள்ளுங்க. 300 எத்தனையால பிரிச்சா 100 பேர்? 3ஆல பிரிச்சா வேற. அப்ப 75 3ஆல பிரிக்க விட்ட கொண்டு சொன்னா விட வேற பிரிக்க மட்டும் சொன்னா 25 ரூபாய் என்று சொல்லி விட வேற. செய்முறை கொள்ளுங்க. அடுத்தது 1க்கும் 20க்கும் இடையில் உள்ள ஒற்றை எண்களை தனி 9. அதாவது 1 வராது பிள்ளைகளா என்ற இடையில தானே கேட்கிறாங்க. அப்ப எங்களுக்கு தெரியும் 1 இருந்து 20 10 ஒற்றை எண்ணும் 10 இரட்டை எண்ணும் இருக்கு. அப்ப 1 கழிச்சு விட்டா சரி 9 விடை. அது எது கேட்டா 3, 5, 7, 9, 11, 13, 15, 17, 19 இவ்வளவுதான். இந்த 16வதுக்கு ஷார்ட்கட் பாருங்க பிள்ளைகள் எப்படின்னு சொன்னா இந்த இதுல 3 இருக்கு. அப்படியே கவனிக்கணுமா? இதுல 4 இருக்கு. இந்த 4ஐயும் 3ஐயும் பெருக்குங்க. 4 எத்தனை? 12. இந்த 12 பிள்ளைகள் மேல இந்த சைட்டுக்கும் கொடுங்க, இந்த வட்ட சைட்டுக்கும் கொடுங்க. கொடுத்துட்டு இந்த 12 3ஆல பிரிக்கிங்கன்னு சொன்னா ஒரு ஸ்டார் வந்து 4. அதே போல 4 வட்டம் இருக்கிறபடியே இந்த 12 4ஆல பிரிக்கிங்கன்னு சொன்னா இது ஒரு வட்டம் 3. இங்க பாருங்க 4 4 இதுல பாருங்க 4 4 நன்னாங்க 16 16 சொன்னா 16 2ஆல பிரிச்சா ஒரு சதுரம் 8. இப்ப அதே விடைய நாங்க அப்ளை பண்ணி பார்த்தோம் என்று சொன்னா சரி பாத்தீங்கன்னு சொன்னா 16க்கு என்ன விட வேறு செய்தார்கள் பாப்போம். 3வது விட வேறு எப்படி என்று சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா அங்க இருக்கிறத அப்படியே போடுங்க. அப்படியே 4 4 4 வட்டத்துக்கு 3 8 இவ்வளவையும் கூட்டுங்க. 12 15 23 இங்க வட்டத்துக்கு பாதியல்னு சொன்னா 3 3 3 5 15 15 8 23 விடை 3வது சரி. அதுக்கு மேல இந்த மெத்தட் அதாவது இந்த 12 கண்டுபிடிக்கிறது தான் இதுக்குள்ள இருக்குதுன்னு உனக்கு இதை கண்டுபிடிக்கலன்னு சொன்னா மற்ற எல்லாம் படம் ரெண்டு செய்யலாம். நிச்சயத்துல ஓகே அந்த கேள்வி எனக்கு இந்த கேள்வி விளங்கல. சரி மாலிஞ்ச பாருங்க. இதுல நாங்க பெறுமதி கண்டுபிடிக்க இயலாது இல்லையா? இதுக்கு நாங்க பெறுமதி கண்டுபிடிக்கிறதுக்கு மாலை என்ன செய்யணும்னு சொன்னா இந்த சமனுக்கு இந்த பக்கம் இருக்கிறது 3 ஸ்டார் தானேமா இருக்கு. அத 3 போடுங்க. இங்க பாதியல்னு சொன்னா இங்கால சமனுக்கு இங்கால 4 இருக்கு. சமனுக்கு இங்கால எத்தனை இருக்கு? 4 இருக்கு. 4 இந்த 4ஐயும் 3ஐயும் பெருக்குங்க. சரியா? பெருக்கி போட்டு 4ஐயும் 3ஐயும் பெருக்குனா என்ன விட வரும்? 4 3 12 வரும். இந்த 3 உருவுக்கும் மேல 12 போடுங்க. இந்த 4 வட்டத்துக்கு மேலேயும் 12 போடுங்க. நாங்க எப்படி செய்யறோம் என்று சொன்னா அந்த 4 வட்டமும் 12க்கு சமம். அந்த 3 ஸ்டார் அந்த படமும் வந்து 12க்கு சமம். இப்ப அந்த ஸ்டார் கண்டுபிடிக்கலாமா இல்லையா? 12 3ஆல பிரிச்சோம் என்று சொன்னா இது 4 கண்டுபிடிக்கிறேன். இது 4 சொன்னாமல் இங்க பாருங்க 4 சதுரம் இருக்கு. இத 4ஆல பிரிக்கீங்கன்னு சொன்னா ஒரு வட்டம் 3.
இது விளங்கிட்டா? ஓம் சரி, இப்படி படம் வந்தா இதே செய்முறையை நீங்க செய்யுங்க. சரியா? அங்கால 4 இங்கால 3 வந்தா, அல்லது அங்கால 6 இங்கால 2 வந்தா 6 2 12. சரி, அங்கால 5 இங்கால 4 வந்தா 5 4 20. ரெண்டு சைட்டும் கொடுத்து போட்டு அங்க இருக்கிற படத்தால பிரிக்கும். இப்ப உங்களுக்கு தெரியும் இது 4 சொல்லி தெரியும். இது 4 4 தெரியும். அப்ப நன்னாங்க எத்தனை? இந்த சமனுக்கு இஞ்சால இருக்கிறது 16. இந்த 2 சதுரமும் 16 தான். அப்ப 2 சதுரம் 16. ஒரு சதுரம் எத்தனை? 8. இப்ப மகள் என்ன செய்யறா? இதுக்கு அதுக்குரிய பெறுமதிகளை கொடுத்து 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 பாக்குறது, மேல கண்டுபிடிக்கிறது கொடுக்கறது. இப்ப இந்த சமனுக்கு இஞ்சால வாரதும் சமனண்டா விட சரி. ஓகே Right. அடுத்தது, ஒரு நிலையில் விதுசன் தொடக்கத்திலிருந்து 14வதாகவும் கடைசியிலிருந்து 8வதாகவும் நிற்கிறான். அப்ப அந்த வரிசையில் எத்தனை பேர் நிக்கிறாங்கன்னு பாக்குறதுக்கு என்ன செய்யணும்? 14ஐயும் 8ஐயும் கூட்டிட்டு வார விடையில இருந்து 1 கழிக்கணும். 14ஐயும் 8ஐயும் கூட்டினா எத்தனை வர போகுது? 22. 2 தரம் அவர் எண்ணு பெற விதுசன் வந்து 2 தரம் எண்ணு பெறபடி ஒரு விதுசனை கழிச்சா வரிசையில 21 ஆள் நிக்கிறாங்க. டிலுஜா தொடக்கத்திலிருந்து 14வதா நிக்கிறாங்கன்னு சொன்னா 21 இருந்து 14 கழிச்சா பின்னால 21 இருந்து 7 கழிச்சு விட்டா பின்னால 14 பேர் நிக்கிறாங்க. 18வது கேள்வி ஈஸியான கேள்விதான். விளங்காட்டி நீங்க போட்டோ பிடிக்க எனக்கு தனியே போடுங்க. சரியா? நான் தனியே உங்களுக்கு ஐடி விளங்கப்படுத்துவேன். நீங்க அதெல்லாம் யோசிக்க தேவை. 3 மணியும் 6 மணியும் செங்கோடன். ஒரு நாளைக்கு செங்கோடன் 4 தடவை வேற. அதிகாலை 3 மணி, மாலை 3 மணி, காலை 9 மணி, இரவு 9 மணி. அதுக்கு சரியான விடை செங்கோடன். இதுல பாருங்க, ஒழுங்குமுறைப்படுத்தும் போது நடுவுல வாரம். முதலாவது நெற்பயிர். இதுல 5 இருந்தா 5ஓட 1 கூட்டினா எத்தனை? 6. 6 2ஆல பிரிச்சா நடுவுல வாரது 3வதா இருக்கு. 3வது எதை கண்டுபிடிக்க மாட்டேன் சொல்றேன். சரி, இப்ப பாருங்க, நெற்பயிர் நெல்லா, நெல்லில இருந்து அரிசி எடுப்போம். அரிச மாவாக்கும், மாவை பிட்டாக்கும். அப்ப விடை 3வது நம்பர்ல வந்திருக்கிறது அரிசி. 60 செகண்ட் 1 நிமிடம். 60 நிமிடம் 1 மணித்தியாலம். 24 மணித்தியாலம் 1 நாள். 7 நாள் 1 வாரம். சரியான விடை 3வதுல வந்த மணித்தியாலம். தாளத்தை தட்டுவோம் என்று சொன்னா வீடை என்ன செய்வோம்? மீட்டு. ஆனா வீணை வாசிக்கிறல்ல, மீட்டுறது. பறவைகள் எல்லாம் கொக்குவேனின். பறவைகள் எல்லாம் பறக்குமேனின். பறவை எல்லாம் பறக்கும் என்று தந்துட்டாங்க. அப்ப அவங்க என்ன பறவையை தந்தாலும் அது பறக்கும். ஏனண்டா அவங்க அதுல தந்துட்டாங்களே என்னன்னு சொல்லி, பறவைகள் எல்லாம் பறக்கும் என்று தந்துட்டாங்க. ஒருவேளை தீக்கோழி ஒரு பறவை என்று தந்தா அது பறக்கும் என்று தான் போடும். அது பறக்காது என்று போட இயலாது. ஏனண்டா அவங்க கூற்று முதலாவது என்ன தந்துட்டாங்க? பறவைகள் எல்லாம் பறக்கும் என்று சொல்லி தந்துட்டாங்க. இப்ப தீக்கோழி ஒரு பறவையாகும் என்றா அதுவும் பறக்கும். இதுல அவங்க கொக்கத்தான் வந்திருக்கிறாங்க. ஆகவே சரியான விடை என்ன? 2வது விடை சரி. 2வது விடை சரி. அடுத்தது பாருங்க, நிலற்றப்பட்டுள்ள பகுதியை கேட்கிறாங்க. இதுல எங்களுக்கு எத்தனை நிலற்றப்பட்டிருக்கின்ற பாருங்க. 1 2 3 4 5 0.5. சங்கர் பாடசாலையிலிருந்து தெற்கு நோக்கி 100 மீட்டர் நடந்து அங்கிருந்து இடது பக்கமாக திரும்பி, சரி, இந்த இடது வலது காண்றது உங்களுக்கு டவுட்ண்டா பாருங்க. இதுதான் பாடசாலை என்று வையுங்க. தெற்கு நோக்கி 100 மீட்டர் நடக்கும். அப்ப 6 மணியை நோக்கி நடந்து வாரவன் இடது கை பக்கம் மட்டும் அங்கால போகணும். 3 மணியை நோக்கி போகணும். அதான் இடது கை பக்கம். திரும்பி வலது கை பக்கம் 3 மணில இருந்து 6 மணிக்கு வரும். இடத்தை வீட்டுக்கு வாரான்.
இதுதான் படம். டைமிங் தெரியாடி சொல்லுங்க, நான் சொல்லிதான். இதுல பாருங்க, பாடசாலை வீட்டிற்கு இக்கு சவுண்ட் எதுல வருது? வீட்டுல வருது. அப்ப வீட்டுல இருந்துதான் நாங்க திசையை பார்க்கணும். இக்கு சவுண்ட் எதுல வருதோ அதுல இருந்து பாக்குறது. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா வடமேற்கு திசை. இதுல குறைஞ்ச நேரத்துல ஒரு நாள் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வருவாங்க. அப்ப 1-9 இவர் ஃபர்ஸ்ட் பிளேஸ், 1-13 இவர் செகண்ட் பிளேஸ், இவர் தேர்ட், இவர் ஃபோர்த். கேள்வி 2ஆம் இடத்தை பெற்றவர் யார் என்று கேட்டால் கீரி. இது உங்களோட கைய பாத்தீங்கன்னு சொன்னா 5 தூணண்டா 4 இடைவெளி இருக்கு. அப்ப 10 மின்கம்பம் வேண்டா 9 இடைவெளி. 9 5ஆல பெருக்கி விட்டீங்கன்னா விடவே. என்னண்டா தூணை விட நேர்வரிசையில இடைவெளி ஒன்று குறைய, இடைவெளியை விட தூண் ஒன்று கூட. இதுதான் அதுக்குரிய செய்முறை. அடுத்த பாருங்க பிள்ளைகள், கமலா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கோயிலுக்கு போவாள். கமலா முந்த நாள் கோயிலுக்கு சென்றாள் எனில் நாளை மறுநாள் என்ன கிழமை? வடிவா கவனிச்சு சொல்லுங்க. இன்று, இன்று, நேற்று, நேற்று முந்தின. இதுதான் வெள்ளிக்கிழமை. நேற்று முந்தின நாள் தான் வெள்ளிக்கிழமை. நேற்று இன்றைக்கு ஞாயிறு. நாளை, நாளை மறுநாள், நாளை திங்களா இருக்கும், நாளை மறுநாள் செவ்வாயா இருக்கும். அடுத்த பாருங்க, அடுத்த மாதத்தின் நாட்டின் எல்லா மாகாணத்திலும் அதிக அளவு மழை கிடைக்கக்கூடும் என வானிலை அவதான நிலையம் கருத்து வெளியிடப்பட்டது. அதன்படி ஏற்படக்கூடிய விளைவு அல்லாது இருக்கிறாங்க. விடை 3வது விடை சரி. மின்சாரம் வழங்குவது கட்டுப்படுத்தப்பட மாட்டார். அனர்த்தம் ஏற்பட்டாதான் வேறு. 8 பேர் வணக்கம் சொன்னா பிள்ளைகள் வாழ்த்து மடல் மாதிரி பார்க்கணும், கையுலுக்கள் மாதிரி பார்க்க கூட. ஏனென்றா நான் வணக்கம் சொன்னா அவரும் சொல்லுவார். அப்ப 8 56, 8 பேர் 8ல இந்த ஒன்றை கழிச்சு பார விடையோட பெருக்கி விட்டாச்சு. இதை பாருங்க, இது நூற்றாண்டு தசாப்தம் உங்களுக்கு தெரியும். இதுல கடைசெழுத்த வச்சு சொல் உருவாயிருக்கு வம்சம். அப்ப க கல்வன் என்று பேர். அதே போல இதுல பாருங்க, என்ன பண்ணுங்க, சி முதலாவது எழுத்து, 2வது எழுத்து, 3வது எழுத்து. அப்ப இதுல முதலாவது எழுத்து, 2வது எழுத்து, 3வது எழுத்து. இதுல பாருங்க, இதுல வர ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட். அதே மாதிரி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் 400. இதுல பாத்தீங்கன்னா 2 1 இப்படி வரும். அப்ப இதுல கடைசியா வர்றது 4, இதுல செகண்டா வர்றது 5, 2 400. கவனிச்சு கொள்ளுங்க, 2 கடைசியா வருது. ஓகே, அடுத்தது இதுல இது வருது, இதுல ஃபர்ஸ்டா வருதுதானே. இதுல 4 5 1 481 வேறு. இது 2 4 6 8 10 12 14. இந்த விட அங்க இருக்கு பாத்தீங்கன்னு சொன்னா சரி. இது கட்டாயம் நீங்க பார்த்த உடனே தெரியும் பிள்ளைகள், அதுல பெருமதி கூடிய இருக்கிறபடியா இது கட்டாயம் வகுத்தலா இருக்கும், இது கட்டாயம் பெருக்கலா இருக்கும். செய்து பாரு, 37க்கு என்ன விட வேற சொல்லுங்க பாப்பா. அவர் மேல நம்பர் தந்திருக்கிறார் என்ன. இது பாத்தீங்கன்னு சொன்னா 37க்கு 2வது விட வேற. அடுத்தது பாருங்க, 38க்கு இதுல பிரதானமா சொல்லப்படுற விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா ராப்பொழுத பற்றி, இரவு பொழுதை பற்றி தான் அதுல சொல்லப்படுது. 39க்கு 1 ஆதவன் இல்லாத வானம், இரவு வானத்தை பற்றி சொல்லப்படுது. ஆதவன் என்றா சூரியன் இல்லாத வானம். தாயக்கட்டையில பாத்தீங்கன்னு சொன்னா 2வது எப்படி என்று சொல்லி கவனிங்க. முதல் இதுக்கு நாங்க எதிர்ப்பக்கங்களை பார்ப்போம். சதுரத்துக்கு எதிர்ப்பக்கம் செவ்வகம், முக்கோணத்துக்கு எதிர்ப்பக்கம் அறுகோணி, இதுக்கு எதிர்ப்பக்கம் வட்டம்.
அப்ப இங்க பாருங்க, முதலாவதுல அறுகோணியும் முக்கோணமும் பக்கத்து பக்கத்துல வந்திருக்கு. தாயக்கட்டையின் ரூல்ஸ் என்ன? எதிர்ப்பக்கங்கள் அயல்பக்கங்களா வராது. அதே போல இந்த வட்டமும் இதுவும் இதுல மூன்றாவதுல அயல்பக்கமா வந்திருக்கு. அதால விடை இரண்டாவது சரி.